சிஸ்டர் நெக்ஸ்ட் வீக் நியூ ப்ரமோ வீட்டுக்கு சோகத்தோடு வராங்க. உடனே என்ன ஆச்சு, ரொம்ப சோகத்தோடு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மீனா. செந்தில் ரொம்ப உடஞ்சி போய் உட்காடுறாங்க. அதை பார்த்ததும் என்ன ஆச்சு, இதுக்காக இப்படி உடஞ்சி போயிட்டு சம்பளம் வந்துடுச்சா அப்படின்னு சொன்னோடனே வீட்டில் எல்லாரும் வராங்க. என்னாச்சு மீனா, என்னாச்சுன்னு ஒன்றும் புரியல தண்டாங்க. டே செந்தில் என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்கும் போது எல்லாமே போச்சு அப்படின்றாங்க. போச்சு, என்னடா போச்சு, சம்பளம் நம்ம எதிர்பார்த்ததோட கம்மியாக கொடுத்துருக்காங்கன்றாங்க. என்னடா சொல்லிட்டு இருக்கா. ஆமாம், நான் ஒரு சம்பளம் எதிர்பார்த்தேன், ஆனால் இன்னைக்கு சம்பளம் ரொம்பவே கம்மியாக வந்திருக்கு அப்படின்னுவாங்க. உடனே என்னங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, கேட்கலாம்ல. கேட்டதுக்கு வேலை செஞ்சதுக்கான சம்பளம் கொடுத்துருக்கோன்ட்டு ரொம்ப திமிராக பேசிட்டாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. இப்போ வரைக்கும் அதை நினச்சா ரொம்பவே கஷ்டமாக இருக்குது எனக்கு. ஆனால் நான் நல்லா தான் ஒர்க் பண்ண மீனா, ஆனால் அந்த ஆஃபீஸில் ஏதோ ஒரு தப்பு நடக்குது, ஆனால் என்னன்னு தான் புரியலன்றாங்க. நான் அவ்வளோ நல்லா ஒர்க் பண்ணியுமே என் ஒர்க்கு சரியில்லைன்ட்டு அவங்க தேவையில்லாமலாம் பேசி என்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்கன்ட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே பாண்டியன் இருந்தது, கொஞ்சம் நெஞ்சம் ஆடனே கம்மியாக ஆட்டம் போட்டால் தானே, ஃபஸ்ட்டு மால் சம்பளம் அது இப்படி பண்ணுறேன் அப்படி பண்ணுறேன்ட்டு ஓவர். அதுக்கு தான் ஸ்டார்டிங் இது பண்ணக்கூடாதுன்றது. ஏங்க அவனே ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருக்கான், இப்போ போயிட்டு தேவையில்லாத பேசி அவன் மனசை காயப்படுத்திட்டு இருக்கீங்க. இருக்கிறத தானே சொன்ன கோமதி, நான் ஒன்றும் இல்லாததால சொல்லலையே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி கவலைப்படாதடா, பார்த்துக்கலாம், எல்லாமே போச்சு அப்படின்ட்டு ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. மீன் அதை பார்த்து ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி நம்ம ஆஃபீஸில் போய் என்ன இதுன்னு விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டாக செந்தில் சேர் வேலைக்கு கிளம்பி போகிறாங்க. அங்கே போயிட்டு ஆஃபீஸர்கிட்ட பயங்கரமான சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க கதிர், சரவணன் எல்லாருமே. இதுக்கெல்லாம் காரணம் யாருன்றதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.